இது ஒரு பாய்சன். இது ஆல்கஹால்ங்கிற பேருக்கு மட்டும் நம்ம அது வந்து நமக்கு கிக்கு கொடுக்குன்னு நினச்சி குடிச்சிட்டாலும் கூடாது. மெத்தனால் வந்து பாய்சன். என்னெல்லாம் மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க மெத்தனால். கள்ளச்சாராயத்தில் என்னைக்கு இந்த மெத்தனால் கலக்கப்படுதோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூமை மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்குது. இது என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ குடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்கு அந்த பாம்பு வெடிக்க போதும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் இஷ்யூ தான் ரொம்ப சென்சேஷனலாக போயிட்டு இருக்குது 2-3 நாளாகவே. 50 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன விஷயத்தை அதில் கலக்குறாங்க, எதனால் அது விஷச்சாராயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியும்? இப்போது நம்ம வந்து நார்மலாக ஆல்கஹால் சாப்பிட்றது வந்து என்னென்னா எத்தனால்னு சொல்லுவோம். எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால். ஓகே, சரிங்களா? அதே இந்த கள்ளச்சாராயம்ங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ப்ராப்பராக அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல், அதாவது டிஸ்டிலரிஸ் அதை வச்சு தான் ஒரு ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள தயாரிக்கும் போது மெத்தனால்ங்கிறது வந்து அதிகமாக ஜாயின் ஆகிடும். மெத்தனால் ஆர் மெத்தில் ஆல்கஹால், அதுதான் இந்த கள்ளச்சாராயம். அது வந்து என்னன்னா, அது அதிகமாகும் போது உடம்பில் அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் உண்டாகுது. ஈவன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு இதாகிடுது. ஸோ கள்ளச்சாராயங்கிறது மெத்தனால் அதிகமாக இருந்தால் அதுதான் இந்த உயிரிழப்பு காரணமே அந்த மெத்தனால் தான் அப்படின்னு வச்சு. சாராயம் காய்ச்சறது அப்படிங்கிறது வந்து அவங்க என்னென்னமோ போட்டு பேட்டரி அதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அப்படி தான் இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த மெத்தனால்ங்கிறது தனியாக வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி சாராயம் ஆக்குறாங்களா? கண்டிப்பாக இதுக்கான பதில் என்கிட்ட தெரியாது, எனக்கு எப்படி காய்ச்சுறாங்கன்னு. பட் ஸ்டாண்டர்ட் டிஸ்டிலரிஸ் இருக்காங்க, ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதாவது நம்ம இதில் வந்து பாட்டிலில் வந்து இந்த பிராண்டு அதெல்லாம் வருது. அவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ எத்தனால் இருக்கணும், அதில் ஏதாவது மெத்தனால் மிக்ஸ் ஆகிருக்குங்கிறதுல டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணி இது வராங்க. பட் அவங்கவுங்களாம் பண்ணும்போது அதான விளைவுகள் கூட தெரியாமல் அவங்க எங்கே என்ன வாங்கி போடுறாங்க நமக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல, யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஸோ அது தெரியாமல் அவங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க. எதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளமே வருது. இப்போ கள்ளச்சாராயங்கிறது ரெகுலராக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு டைமில் இந்த மெத்தனாலுங்கிறதோட அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட இதை தாண்டும் போது தான் அது விஷமாக மாறுதுங்கிறதுலாம், இல்லை எப்போவுமே அது ஆபத்தானது தானே? மெத்தனாலுங்கிறது கண்டிப்பாக ஆபத்தானது. ஃபஸ்ட்டு மெத்தனால்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு புரியும். மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால் தான். ஆனால் அதை குடிக்க முடியுமானா குடித்தா உயிருக்கு ஆபத்தான வரும். எத்தனால்ங்கிறது நம்ம நார்மலாக கன்சியூம் பண்ணுற ஆல்கஹால்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ இதில் வந்து வர்ற ஆல்கஹால் அது வந்து அதுவும் டாக்ஸிக் லெவல் இருக்குது ரொம்ப அதிகமாக குடிக்கும்போது. ஆனால் இந்த மெத்தனால் வந்து ஒரு 25-30 ml-லேருந்து 240 ml குடித்தா கூட போதும். 30 ml-லேருந்து 240 ml குடித்தா அதே உயிர் ஆபத்துக்கு உண்டாக்குற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. இது ஒரு பாய்சன். இது ஆல்கஹால்ங்கிற பேருக்கு மட்டும் நம்ம அது வந்து நமக்கு கிக்கு கொடுக்குன்னு நினச்சி குடிச்சிட்டாலும் கூடாது. மெத்தனால் வந்து பாய்சன். என்னெல்லாம் மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க மெத்தனால். அப்புறம் அந்த பெயிண்ட் கூட மிக்ஸ் ஆகிருக்கு. சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு வரும். சர்ஜிக்கல் ஸ்பிரிட்னு இப்போ டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு மருந்து வச்சு தொடப்பேங்க, அதில் தான் இந்த மெத்தனால் இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த காரில் கார்பரேட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார யூஸ் பண்ணுறது, இல்லை விண்ட்ஷீல்டு வைப்ஸ் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த ஐஸை வந்து மற்ற கோல்டு கண்ட்ரீஸ்லாம் பெட்ரோல் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், அதனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அது கூட மிக்ஸ் பண்ணால் அது ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம குடித்தா உயிரை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ அதுதான் இட்ஸ் அ பாய்சன். மெத்தனால் இஸ் அ பாய்சன். எந்த வகையிலுமே நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பொருளே கிடையாது. கண்டிப்பாக அது வந்து பாய்சன் தான், அது கன்சியூம் பண்ணுற பொருளே கிடையாது. அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால என்ன மாதிரி அது ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, என்ன மாதிரி பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுது? இந்த எத்தனால்னா நமக்கு வந்து எதுக்காக குடிக்கிறோம் எல்லாமே தெரியும். ஒரு யூஃபோரியன்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படியே எலேட்டடாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரி. பட் அதுவே ஒரு நல்லது கிடையாது தான். அது கொஞ்சம் மறுநாள் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹெடேக் க்ரானிக்கை நிறைய நாள் குடிக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா லிவர் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வருது, பேங்க்ரியாஸோட ப்ராப்ளம் இதெல்லாம். ஆனால் மெத்தனால் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி தவறுதலாக குடிக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட அளவு 30 ml-லேருந்து 240 ml மெத்தனால் குடிக்கும்போது மெயினாக கண்ணை தான் பாதிக்குது, ரெண்டாவது பிரெயினை பாதிக்குது. சரிங்களா? கண்ணில் வந்து பாதிப்பு வந்து இர்ரிவர்சிபிளாக வந்து நடந்துடும். கண் பார்வை மங்கலாக தெரியும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கண்ணே தெரியாத ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அதேமாதிரி பிரெயின் இன்ஜுரி வந்து
பிரெயினில் வந்து இது வந்து கிராஸ் பண்ணும். பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டிலேருந்து அப்படியே பிரெயின்குள்ளே என்ட்ராகிற பவர் இதுக்கு இருக்குது. அது மூலமாக அது ஒரு பிரெயினை போயிட்டு நமக்கு வந்து கோமாவுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இல்லை சர்க்குலேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட்டோ இல்லை ரெஸ்பிரேஷனோ பண்ண முடியாமல் இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம மேஜராக கேள்விப்படுறது கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இஷ்யூன்னு இல்லை, நம்ம ரெகுலராகவே கள்ளச்சாராயம் கொடுத்து பார்வை இழந்துட்டாங்க, கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். மெயினாக அது கண் பார்வை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த மெத்தனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த எல்லாமே நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற எல்லாமே சொல்கிறது வந்து உடம்புல போயிட்டு லிவரில் வந்து மெட்டபாலைஸ் ஆகி அது உடம்புக்குள்ளார போகுது. நம்ம சாப்பிட்ற இறைப்பைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லிவருக்குள்ளார போய் மெட்டபாலைஸ் ஆகி போகுது. அப்போ என்ன ஆனால் இந்த மெத்தனால் வந்து போனோன்னா அது வந்து ஆல்கஹால் டீஹைட்ரேஷன்னு ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து ஃபார்மிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது. ஃபார்மிக் ஆசிட் வந்து ஒரு டாக்ஸின், அதுதான் மெயினான ப்ராப்ளம் பண்ணுது. அது வந்து நர்வ்ஸ்குள்ளார போனேன்னா அந்த கண்ணில் இருக்கிற ரெட்டினா, அந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவோம், அதுக்குள்ளார என்ட்ராச்ச போது அது வந்து இர்ரிவர்சிபிள் டேமேஜை காஸ் பண்ணுது. இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னா என்னென்னா, அந்த கண்ணை திரும்ப நார்மலுக்கு வராது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பார்வை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு விஷன் வந்து லாஸ் ஆகிடும். சரிங்களா? அதே தான் சேம் பிரெயின்குள்ளரையும் போய் நமக்கு கோமா ஒன்று உண்டாக்கும், இல்லை சீசர் சம்டைம்ஸ் காக்கா வலிப்பு மாதிரி கூட வர உண்டாக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனையும் வர்றதில்ல, ஒரு சிலருக்கு பார்வை போயிடுது, நீங்கள் சொன்ன மாதிரி பிரெயின் அஃபெக்ட் ஆகுது, ஒரு சிலர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் அஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவங்க கன்சியூம் பண்ணுற அளவை பொறுத்து இருக்குதா, இல்லை எவ்வளோ நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குதா? கண்டிப்பாக இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அளவு, எவ்வளோ அளவு தான். சரிங்களா? கம்மியாக குடிச்சிருக்கோமா அதிகமாக குடிச்சிருக்கோம். சார் நான் சொன்ன மாதிரி 30 mlக்கு கம்மியாக குடித்தவங்க வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. சின்ன மைல்டு சிம்டம்ஸில் வந்து ஒரு தலைவலி, வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்துவிட்டு அப்படியே ரெக்கவர் ஆகிடுவாங்க. 30 mlக்கு மேலே போதும்னு வச்சுக்கோங்க. நம்ம மெத்தனாலோட குவான்டிட்டி மட்டும் 30 ml. நம்ம சாராயத்தில் எவ்வளோ மெத்தனால் கலந்துருக்குங்கிறது அதில் 30 ml சொல்கிறோம். அதில் கூடும்போது டெஃபினட்டாக அதோட சீரியஸ்னஸ். செகண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோங்கிறது. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சீக்கிரமாக வந்து நம்ம ஆஸ்பத்திரி போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதனால் அதை வந்து சரி பண்ணுவாங்க. இதே லேட்டாக போகிறதுக்கு ஆல்ரெடி டேமேஜே நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரெக்கவரி வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் 2-3 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. மெத்தனால் எப்போ வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம், இந்த கள்ளச்சாரம் எடுத்ததுக்கப்புறம் உடம்புல வந்து எப்போ வந்து பீக் லெவல் அடையுது அப்படின்னு பண்ணால் 30 to 60 நிமிஷத்தில் வந்து ஆகுது. ஆனால் அந்த ஃபார்மிக் ஆசிடாக மாறினா தான் அது டாக்ஸினாக மாறும். அந்த ஃபார்மிக் ஆசிடாக மாறதுக்கு 12 hours to 24 hours ஆகுது. ஸோ நம்ம வந்து அந்த 12 hours to 24 hoursக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் ரெக்கவரி பெட்டராக இருக்கும். அந்த 12 to 24 hours மிஸ் பண்ணோம்னா இன்னும் ரெக்கவரி வந்து போகிறாங்க. இப்போ ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் தான். நமக்கு எல்லா தெருவுலையும் கடைகள் இருக்குது, அதை எல்லாருமே போய் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அடிக்ட் ஆனவங்க எல்லாமே. இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு வந்து கள்ளச்சாராயம் தேவைப்படுதுன்னா அது இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அடிக்ஷனாக இருக்குதா? என்ன காரணம்? கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து என்னென்னா, ஒருத்தர் எந்த லைசன்ஸும் இல்லாமல் அவராக தயாரித்து விற்கிறது அந்த மாதிரி தான். டெய்லி இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் இருந்தால் எல்லாருமே இறந்து விடுவாங்க. மெத்தனாலை வந்து ரெகுலராக எடுக்கவே முடியாது. சரிங்களா? நார்மலாக இருக்க எத்தில் ஆல்கஹால் அது எத்தனால் சொல்கிறது தான் நம்ம அடிக்ஷனை இதெல்லாம் போய் டெய்லி இது பண்ணுறோம். இந்த மெத்தனால் என்றைக்கு கலக்கிறோம் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய சாவுகள் அந்த மாதிரி நடக்கும். யாருக்கு நிறைய நாள் மெத்தனால் எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க குடிக்க போகிறதில்ல, ஆனால் அவங்க சுவாசத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து சுவாசத்துலேயும் போகும். இது 3 விதமாக வந்து இதாகும். இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்ட விஷயம் வந்து ஆல்கஹால் இன்டேக் அவங்க வந்து வாயிலே எடுத்தனால உள்ளார போய் ப்ராப்ளம் வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின்ல நம்ம நிறைய அப்ளை பண்ணால் கூட அது வந்து அப்சர்வ் ஆகி ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3வது வந்து சுவாசத்து மூலமாக. ஸோ இது யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து சுவாசத்தில் கொண்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸாக வரும். லைக் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் நிறையா வருது. மெயினாக கொஞ்சம் விஷன் ரிலேட்டட், இல்லைனா கை கால் நடக்கும்போது அட்டாக்ஸியான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தடுமாற்றம் அந்த மாதிரி, இல்லை ட்ரௌசினஸ், ஹெட்டேக்கு, வாமிட்டிங் அந்த மாதிரி. ஸோ டெய்லி வந்து யாருமே இந்த மெத்தனாலை எடுத்து உயிர் வாழ முடியாது. சரிங்களா? கள்ளச்சாராயத்தில் என்னைக்கு இந்த மெத்தனால் கலக்கப்படுதோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூமை மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்குது. ஒன்று ஒரு 10 பேர் 15 பேருக்கு அதை குடித்த 10-15 பேரில் யாரோ கண் பார்வை இழக்கிறாங்க, இல்லைனா எத்தனை பேர் குடித்தாலும் அவங்கள நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடெண்ட் தான். இது வந்து டெய்லி வந்து அந்த மெத்தனாலை ஊற்றி அந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்தாங்கன்னா
டெய்லி அது அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்டலாக அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கலப்பட அது மிக்ஸ் ஆகிருக்குது. அப்படி அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகி ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க குடிக்கலாம் போக முடியாது. இது நார்மல் ஆல்கஹால் வேற, இது வேற. இது வந்து தெரியாமல் ஒரு ப்ரிப்பரேஷனில் நடந்த ஒரு தவறு. சரிங்களா? அவங்க எப்படி அதை நான் முதலே சொன்னேன்ல, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற யாருனாலையும் முடியவும் முடியாது. அது நம்மளோட இதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஒரு இஷ்யூ நடந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. 50 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். பட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பெரும்பாலுமா இந்த மாதிரி சாராயம் காய்ச்சல் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது எப்போனாலும் சேம் தான். மெத்தனாலில் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் என்னைக்கு அதிகமாக இருந்தோம் அன்றைக்கி வந்து 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று வந்து மூளையில் பாதிப்புகளும், 2வது வந்து கண்ணில் பாதிப்பு. இது மூலமாக இறப்புகள் வருது. இதுதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்சிடென்ட்ஸ் மட்டும் வேகமாக டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மற்றபடி நம்ம அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. குடிச்சாலே இந்த விஷயம் கண்டிப்பாக அது நான் முதலே சொல்லிட்டேன். இது ஒரு பாய்சன் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இல்லைன்னா, ஒரு சாராயத்தில் ஒரு பாய்சன் கலந்துருக்குது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் சாராயம் தான். ஆனால் இது பாய்சனான சாராயம் கலந்துருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் அதிகமாக அனலைஸ் பண்ணுறீங்க? நார்மலாக நம்ம ஆல்கஹால் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம லிவருக்கான பாதிப்புகள் வந்து இருக்குது கண்டிப்பாக லாங் டேர்மில் எடுக்கும்போது. அதே மாதிரி இதை வந்து நான் 2 விதமாக சொல்லணும். ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு வலி வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இல்லைனா டிப்ரெஷன் இருக்கும், ஒரு மாதிரி இந்த ஹேங் ஓவர்னெல்லாம் கொலோக்கியலாக நம்ம எல்லோரும் பேசிக்குவோம். அந்த மாதிரி ஒரு டல்னஸ்ஸு, ஹெட்டேக்கு, பசியின்மை இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு நாள் குடிக்கிறவங்களுக்கு. இது வந்து வருஷக்கணக்கில் டெய்லி குடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா லிவர் பாதிப்பாகும், இல்லைனா பேங்க்ரியாஸில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ஆல்கஹாலுக்கு உடலில் இருக்கிற எல்லா ஆர்கனையும் பாதிக்கிறதுக்கான பவர் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். லிவரில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எல்லோரும் பயப்படக்கூடிய ஒன்று. எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். அது வந்துட்டால் நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது அந்த லிவர் வந்து நார்மல்லேருந்து அப்நார்மல் போயிட்டு இருக்குது, ஆனால் ரொம்ப மோசமாக போகலை. அந்த ஸ்டேஜ்லலாம் இப்போ ஆல்கஹால் எடுக்கிறவங்க அதை நிறுத்தினாங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி நார்மல் வரும். ஆனால் இந்த சிரோசிஸ் ஆர் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்னு சொல்கிற இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது இர்ரிவர்சிபிளான டேமேஜஸ் நடந்துருது. அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த நோயோட தான் அவங்க வாழ வேண்டியது இருக்கும். இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வருது டாக்டர்? யங்ஸ்டர்ஸ்க்கா இல்லை ஒரு 40+ இருக்கவங்களுக்கா? இப்போது அது வந்து வர்றதுக்கேவும் இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கணும்னாவே நிறைய நாள் குடிக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த லிவர் டிசீஸ், எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்னால் மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போ தேர் இஸ் அ ரைஸ் இன் ஆல்கஹால் இன்டேக் இந்த ரீசன்ட் 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவை பற்றி பேசல, த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து கொஞ்சம் ஆல்கஹால் இன்டேக்கே வந்து ஒரு 40% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் குடித்தாங்களோ அதை கூட 40% அதிகமான ஆளுங்க தான் குடிக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் லிவர் ப்ராப்ளம்ஸ்லாம் தான் அதிகமாக தான் இருக்குது, நிறைய பேருக்கு வருது. யங்ஸ்டர்ஸ்க்கும் வருதான் செய்யுது. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆல்கஹால் இன்டேக் எங்கர் ஏஜ் குரூப்லேயும் நிறையவே இருக்கிறனால யங்ஸ்டர்ஸ்க்கு வருது. பட் மோர் காமனாக பார்த்தீங்கன்னா 40 அண்ட் அரௌண்டு 50. ஸோ அவங்க ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஆகிற டைம்லேருந்து ஒரு 10-15 வருஷம்னு எடுத்துக்கோங்களேன். அடல்ட் ஆன பிறகு தான் யூஸ்வலாக ஆல்கஹால் கன்சம்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 15 வருஷம் to 20 வருஷம் கணக்கில் தான் இது மோர் காமனாக இருக்குது. ஸோ ஒருத்தர் 20-25 வயசில் குடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஒரு 10 வருஷம் குடிக்கிறாரு, அந்த 10 வருஷமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரிலாக்ஸாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதுதான் இது என்னென்னா, சிலர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ குடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்கு அந்த பாம்பு வெடிக்க போதும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அதாவது இது வந்து எல்லா ஆல்கஹால் குடிக்கிற எல்லாருக்குமே அந்த லிவர் ப்ராப்ளம் வந்துடுதா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. சில ஸ்டடீஸ் லாங் டேர்ம் 20 வருஷம் குடித்தவங்ககிட்ட எல்லாம் பார்த்துருக்காங்க. சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே அவங்க வந்து கொஞ்சம் ஆல்கஹாலில் வந்து பெட்டராக மெட்டபாலைஸ் பண்ணி அவங்களுக்கு வராமல் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ லாங் டேர்மாக டெய்லி வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா மேல் ஃபீமேலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேல் வந்து 14 ட்ரிங்க் பெர் வீக், 14 to 23 ட்ரிங்க் பெர் வீக். ஃபீமேல் வந்து 7 to 14 ட்ரிங்க்ஸ் பெர் வீக் குடித்தா ஒரு ஆல்மோஸ்ட் 10 வருஷம் குடித்தோம்னா
நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடுது அப்படிங்கிறது தான் சயின்ஸ். நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் 14 ட்ரிங்க்னா அது என்ன? அது ஒரு ட்ரிங்க் அப்படின்னா 10 கிராம்ஸ் ஆஃப் ஆல்கஹால். அது எப்படின்னா 30 ml ஆஃப் ஹார்டு ட்ரிங்க், அது லிக்கர்னு சொல்கிறோம்ல, பிராண்டி எதாக இருந்தாலும் விஸ்கி வாட் எவர் இட் இஸ், 30 ml. பியர் வந்து 300 ml, ஒயின் வந்து 120 ml. இது எல்லாமே ஒவ்வொரு ட்ரிங்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 7 to 14 ஃபார் ஃபீமேல் பெர் வீக்கு சொல்கிறேன். அதேமாதிரி மேலுக்கு வந்து 14லேருந்து 23 ட்ரிங்க் பெர் வீக் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் அதுக்கு மேலே குடிக்கும்போது we are getting liver problems. இந்த chronic liver disease தான் மெயினாக நான் சொல்கிறேன். அந்த பேராமீட்டர் வந்து மேலை விட ஃபீமேலுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தெர் இஸ் அது வந்து இந்த ஆல்கஹாலை மெட்டபாலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன் ஜென்ரலாக உமனுக்கு வந்து ஃபேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாடியில். உமன் வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மெட்டபாலைஸ் ஆகிடுது பாடியில். அதனால வந்து தே ஆர் கெட்டிங் கொஞ்சம் கம்மியாக குடிக்கும்போதே இதாகுது. இப்போ ஆல்கஹால் பற்றின அவேர்னஸ் நம்ம எல்லாருமே எவ்வளோ சொன்னாலுமே அதுலேருந்து அடிக்ஷன்ஸ் ஒரு சிலர் தான் வெளியே வந்துகிட்டு இருக்காங்கன்றப்போ இந்த மாதிரி கள்ளச்சாராயம், மெத்தனால் அந்த இஷ்யூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஆல்கஹாலே நல்லது இல்லை, சரிங்களா? அதில் வந்து பாய்சனை கலந்து அதை எடுக்கிறது அதை விட மோசம்தான். ஆல்கஹாலே நம்ம எல்லாருக்கும் வந்து சாப்பிட வேண்டாம், இது நல்லது இல்லை, தீங்குன்னு தான் சொல்கிறோம். அறியாமையோட உச்சம்தான், அவங்க அறியாமையில் அதை பண்ணுறது தான். இப்போ இந்த கள்ளச்சாராயம் அல்லது மெத்தனால் அது வந்து அது ஒரு பாய்சன் தானே சொல்லிட்டீங்க. அது குடித்தாலே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வரும்ட்டு. ஒருவேளை அது குடித்தா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ஏதாவது இருக்குதா, குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி எந்த அளவு எடுத்திருக்காங்க, எந்த டைமில் அவங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி நடந்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதனால வந்து கலப்படமாக இருக்குது, அதை குடித்தாங்க. யூஸ்வலாக எப்படின்னா இது 3 விதமாக இதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஒன்று வந்து குழந்தைங்க தெரியாமல் இந்த ஸ்பிரிட்டை, சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்து கன்சியூம் பண்ணலாம், அந்த மாதிரி வருவாங்க. இல்லைனா சூசைடல் அட்டன் பண்ணுறவங்களே கூட இதை எடுத்து குடிச்சிட்டு வருவாங்க. 2வது விதம். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு இன்சிடெண்ட், ஏதோ ஒரு கள்ளச்சாராயம். 4வது வந்து நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலில் வந்து ஸ்லோ எக்ஸ்போஷர் இந்த மாதிரி வர்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் வில் டிசைடு அந்த மெத்தனால் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், பாடியில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் அதோட எஃபெக்டை காட்டுறதுக்கான டைம் இருக்குது. இனிஷியலாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாமிட்டிங் வர மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லை வாமிட்டிங் வரும், வயிறு வலி, தலை சுற்றுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போயே வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரி போனால் அங்கே போய் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த மெத்தனால் வந்து உடம்புல எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு இது ஒரு பாய்சன்னஸ் என்ன, அந்த பாய்சனை முறிக்கிறதுக்கு இன்னொரு இது இருக்குது, மருந்து இருக்குது பாய்சனை முறிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ஆன்டிடோட்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அதோட எஃபெக்டை வந்து கம்மிப்படுத்தும். ஆனால் டிசைடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்தாங்கங்கிறது தான் டிசைடர், அமௌண்ட் எவ்வளோ குடிச்சிருக்காங்கிறது தான் டிசைடர். பட் இந்த ஆன்டிடோட்டை வந்து நம்ம சீக்கிரமாக கொடுக்கும்போது அது வந்து அப்படியே வந்து இந்த மெத்தனாலோட நம்ம உடம்பை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடும். அப்படியே அது எக்ஸ்க்ரீட் ஆகிடும், நம்ம உடம்புலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த மருந்து வேலை செய்யும். அதுலேயும் சரியான ஆகாதவங்களுக்கு கொஞ்சம், அதாவது அதிகமான அளவு எடுத்தவங்களுக்கு வந்து டயாலிசிஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். கிட்னியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு டயாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணியும் இதை வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த டிசைடர் வந்து என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்க, எப்போ ஆஸ்பத்திரி போகிறாங்க, அவங்க எந்த மாதிரி இடத்துல போய் இருக்காங்க, அதை மேனேஜ் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிளேஸ் அ ரோல். இப்போ வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்காகவோ இல்லை ஆக்சிடென்டலாவோ டேரெக்டாக இன்டேக் பண்ணவங்களுக்கு இப்போ இந்த ப்ராசஸ் ஒன்று சொன்னீங்க. இப்போ அவங்களே அறியாமல் சுவாசத்தின் மூலமாக உள்ள எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? அவங்களுக்கு லாங் டேர்மில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சுவாசத்தில் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்குது. நான் முதலே சொன்னேன், அவங்க வந்து ஸ்லோவாக எடுத்தனால பிரெயினில் வந்து கொஞ்சம் கொஞ்சமான சேஞ்சஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஏக்கு, லாங் டேர்மாக ஹெட்ஏக்கு, நடக்கிறதுல ஒரு நடுக்கம், இல்லைன்னா பேலன்ஸ் இல்லாமல் தடுமாற்றங்கள் இருக்கும், இல்லை வந்து கை மூமெண்ட்டு இதில் தான் வந்து இது இருக்கும். அது வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டாக டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற நோய்களை மட்டுமே டீல் பண்ணுறாங்க. தே வில் பிக். அப்புறம் வந்து அவங்களோட தொழிலை தான் மாற்ற வேண்டியிருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவாய்டிங். இதெல்லாமே நான் பாய்சன்னு சொல்கிறேன். பாய்சன்னா என்ன, அது கொஞ்சமோ அதிகமோ அந்த லிமிட்டுக்கு எதில் அது வந்து இது பண்ணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் கூட அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவாய்டிங் த பாய்சன் தான்.
இந்த கள்ளச்சாராயத்தை அவாய்ட் பண்ணால் இது நடக்கவே நடக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஃபியூச்சரில் பெரிய அளவில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இதுக்கு என்னென்னா, நம்ம ஆல்கஹால் இல்லை மது எடுக்கிறதே வந்து நல்லது இல்லைன்னு தான் எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் உள்ள எல்லா ரிசர்ச்சும் சொல்லுது. அதில் இருந்து இது வந்து ஒரு டீவியேஷன் தான், சரிங்களா? ஒரு பாட்டில் அடைச்சி ஒரு டெஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்ற ஆல்கஹால் இல்லாமல் ஒருத்தவங்க யாரோ அவங்களா தயாரித்து அதை விற்றுருக்காங்க, அதை வாங்கி குடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதையே நம்ம கம்மி பண்ணுறது தான் பெட்டர், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இதெல்லாம் யாருமே அட்டெம்ப்ட் கூட பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஏதோ அவங்களா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது சீப்பாக இருக்குங்கிறதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டு ஒரு ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் அவர் சேவ் பண்ணிப்பார், சீப்பாக இருக்குன்னு நினச்சேன். பட் உயிர் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உயிரும் சரி, உயிரை விட முக்கியமானது பார்வை இல்லைன்னா உயிர் ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதனால ஸோ ஆல்கஹால் இன்டேக்கையே ரெடியூஸ் பண்ணணும், இல்லைனா அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவாய்டு தான் பண்ண முடியும், ட்ரை பண்ண எல்லாருமே. ஆல்கஹாலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது, முடியாதவங்க ரெடியூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் அன்ரெகுலரைஸ்டு ஆல்கஹால் எல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அன்ரெகுலரைஸ்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது அவங்களா தயாரித்து விற்கிறத வாங்கி குடிக்காமல் இருக்கிறது தான். அதை பற்றி அது வாங்கி குடிக்கிறது ஆல்கஹாலில் அது பாய்சனை தான் குடிக்கிறோங்கிறத நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நான் பல இடத்துல இதை பாய்சன் சொல்கிறேன், நிஜமாகவே இது பாய்சன். டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இதை டீல் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அவாய்ட் ஆல்கஹால் தான். தேங்க்யூ டாக்டர். இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் ஆரம்பித்து அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மெடிக்கல் டேர்ம்ஸில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.